அருட்கரம் தேடி உன் ஆலய வீடும் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வலியும் உன் அன்பினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். அருட்கரம் தேடி உன் ஆலய வீடும் அலையலையாக வருகின்றோம். ஆர்வியாய் வலியும் உன் அன்பினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஜெபமயம் மாதத்தினுடைய சனிக்கிழமையிலே நாம் இருக்கிறோம். இந்த மாதம் முழுவதுமாக ஜெபமாலை அன்னையை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். மிகச்சிறப்பாக அன்னைக்கு சிறப்பான முறையில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த சனிக்கிழமையில் அன்னையின் பரிந்துரையை, அன்னையின் பராமரிப்பை நாம் நாடி வந்திருக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் சொல்கிறார், இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்போர் எவ்வளவோ பேர் பெற்றோர் என்று. அந்த இறை வார்த்தையை கேட்டு அதை முற்றிலும் வாழ்வாக்கியவர் அன்னை மரியாள். எனவே அந்த தாயைப் போல நாமும் இறை வார்த்தையை வாழ்வாக்குகின்ற, இறை வார்த்தையின்படி நடக்கின்றவர்களாக நாம் வாழ இந்த நாளிலே ஆண்டவரிடத்தில் நாம் அருள் கேட்போம். இறைவனுடைய அருளையும் இரக்கத்தையும் நாம் மறந்து பாவத்திலே நிலைத்து நின்ற நேரங்களுக்காகவும், பாவ சூழ்நிலைகளை, நாம் பாவ மனிதர்களை தேடி சென்ற நேரங்களுக்காகவும் மனவருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, திருத்தந்தை புனித 23ஆம் ஜான் நல்ல ஆயருக்குரிய எடுத்துக்காட்டாக இவ்வுலகில் ஒளிரச் செய்தீர். அவரது பரிந்துரையின் வழியாக கிறிஸ்தவ அன்பின் நிறைவை நாங்கள் மகிழ்ச்சியுடன் எங்கும் பரப்புவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். அறிவாலை எடுத்து அருங்கள், பயிர் முற்றிவிட்டது. இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 12 முதல் 21 முடிய. இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 12 முதல் 21 முடிய. ஆண்டவர் கூறுவது, வேற்றினத்தார் அனைவரும் கிளர்ந்தெழட்டும். கிளர்ந்தெழுந்து யோசபாத்து பள்ளத்தாக்கிற்கு வந்து சேரட்டும். ஏனெனில் சுற்றுப்புறத்து வேற்றினத்தார் அனைவருக்கும் தீர்ப்பு வழங்க நான் அங்கே அமர்ந்திருப்பேன்.
அரிவாளை எடுத்து அருங்கள், பயிர் முற்றிவிட்டது. திராட்சை பழங்களை மிதித்து பிழியுங்கள், ஏனெனில் ஆலை நிரம்பி தொட்டிகள் பொங்கி வழிகின்றன. அவர்கள் செய்த கொடுமை மிக பெரியது. திரள் திரளாய் மக்கட்கூட்டம் தீர்ப்பு வழங்கும் பள்ளத்தாக்கில் திரண்டிருக்கிறது. ஏனெனில் ஆண்டவரின் நாள் அப்பள்ளத்தாக்கை நெருங்கி வந்துவிட்டது. கதிரவனும் நிலவும் இருள் அடைகின்றன, விண்மீன்கள் ஒளியை இழக்கின்றன. சீயோனிலிருந்து ஆண்டவர் கர்ச்சனை செய்கின்றார், எருசலேமிலிருந்து அவர் முழங்குகின்றார். விண்ணும் மண்ணும் அதிர்கின்றன. ஆயினும் ஆண்டவரே தம் மக்களுக்கு புகலிடம், இஸ்ரேலருக்கு அரணும் அவரே. நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்றும், நான் என் திருமலையாகிய சீயோனில் குடியிருக்கிறேன் என்றும் அப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். எருசலேம் தூயதாய் இருக்கும், அந்நியர் இனிமேல் அதை கடந்து செல்ல மாட்டார்கள். அந்நாளில் மலைகள் இனிய புது இரசத்தை பொழியும், குன்றுகளிலிருந்து பால் வடிந்தோடும். யூதாவின் நீரோடைகளெல்லாம் தண்ணீர் நிரம்பி வழியும். ஆண்டவரின் இல்லத்திலிருந்து நீரூற்று ஒன்று கிளம்பும், அது சித்துமிலுள்ள ஓடைகளில் பாய்ந்தோடும். எகிப்து பால் நிலமாகும், ஏதோம் பாலடைந்து பாலை நிலமாகும். ஏனெனில் அவர்கள் யூதாவின் மக்களை கொடுமைக்கு உள்ளாக்கினார்கள், அவர்களின் நாட்டிலேயே குற்றமற்ற இரத்தத்தை சிந்தினார்கள். யூதாவோ என்றென்றும் மக்கள் குடியிருக்கும் இடமாயிருக்கும். எருசலேமில் எல்லா தலைமுறைக்கும் மக்கள் குடியிருப்பார்கள். சிந்தப்பட்ட இரத்தத்திற்கு நான் பழி வாங்கவே செய்வேன், குற்றவாளிகளை தண்டியாமல் விடேன். ஆண்டவராகிய நான் சீயோனில் குடியிருப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள், நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், பூவுலகம் மகிழ்வதாக. திரளான தீவு நாடுகள் களி கூறுவனவாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். பல்லவி. நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் முன்னிலையில், அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகுகின்றன. வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. பல்லவி. நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளருக்கென ஒளியும் நேரிய உள்ளத்தவர்க்கென மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டுள்ளன. நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். அவரது தூய்மையை நினைத்து அவரை புகழுங்கள். பல்லவி. நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் அதிகம் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாற்றி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 11. வாழ்வு தரும் இறைவார்த்தைகள் 27 தொடக்கம் 28 முடிய. லூக்கா நற்செய்தி 11வது அதிகாரம் 27 மற்றும் 28 வரை உள்ள இறைவசனங்கள்.
அக்காலத்தில் இயேசு மக்களோடு பேசிக் கொண்டிருந்த போது கூட்டத்திலிருந்து பெண் ஒருவர், உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர் என்று குரலெழுப்பி கூறினார். அவரோ இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கே ஆராதனை. ஹalleluya. 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 Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நமது வாழ்க்கையில நாம் அனுபவிக்கிற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் எப்பொழுதுமே அவை நிரந்தரமானவை அல்ல. அவை ஒரு நாள் முடிவுக்கு வரும். அதே போல நமது வாழ்க்கையிலே துன்பங்கள், துயரங்களை கொடுத்தவர்கள் அவர்களும் அதற்குரிய பலனை பெற்றுக்கொள்வார்கள். நேர்மையாளர்களுக்குரிய கைமாறு நிச்சயம் கிடைக்கும் என்று இன்றைய முதல் வாசகம் மற்றும் பதிலுரை பாடல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் தன் மக்களை, தான் அன்பு செய்த மக்களை நினைவு கூறுகிறார். அந்த மக்களை நினைவு கூறுகின்ற பொழுது, என் மக்கள் எகிப்திலே அவர்கள் பட்ட அந்த வேதனை, அவர்களை துன்புறுத்திய அந்த மனிதர்கள், அந்த நாட்டை நினைத்து பார்க்கிறார். நினைத்து பார்த்து தன் மக்களுக்கு ஆறுதல் சொல்கிறார். உங்கள் இரத்தத்தை சிந்திய அந்த நாடு இரத்த நாடாக மாறும். உங்களை கொள்ளையடித்த, உங்கள் உழைப்பை சுரண்டி உங்களை கொள்ளையடித்த அந்த மக்களுடைய நிலமானது வறண்ட நிலமாய் மாறும். நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள், நீங்கள் நீரோடையில நடப்பட்ட மரம் போல செழித்து வளர்வீர்கள். உங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு புதிய ஒரு நீரூற்று, வறண்டு போன உங்கள் வாழ்க்கையில ஒரு புதிய நீரூற்றை நான் உருவாக்குவேன். எல்லாவற்றையும் இழந்து வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில நான் நிறைவை தருவேன். எல்லாம் செழித்து வளர்ந்து நிறைவை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி நான் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறார். அமர்ந்துக்குரியவர்களே, நாம் நம் வாழ்க்கையிலே படுகின்ற ஒவ்வொரு வேதனைக்கும், ஒவ்வொரு துன்பத்திற்கும், ஒவ்வொரு துயரத்திற்கும் கடவுள் கைமாறு கொடுப்பார். அதை விட அவர் அதை நினைவில் வைத்திருக்கிறார். என் துன்பத்தை, என் துயரத்தை, என் வேதனையை அவர் நினைவில் வைத்திருக்கிறார். துன்ப துயர வேளையிலே நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு, அவர் மீது உள்ள அந்த நம்பிக்கை தளராமல், விசுவாச தளராமல் தொடர்ந்து அவர்களே நம்பிக்கையோடு இருக்கின்ற பொழுது கடவுள் என் நம்பிக்கையை நேர்மையாய் பார்க்கிறார். அப்பொழுது நேர்மையாளர்களே ஆண்டவரில் கலிகூறுங்கள். ஏனென்றால் நேர்மையாளருக்கு உரிய கைமாறை ஆண்டவர் கொடுப்பார். அதைத்தான் இன்றைய பதிலுரை பாடல் சொல்கிறது. நேர்மையாளர்களே ஆண்டவரில் கலிகூறுங்கள். இந்த நேர்மையாளர்கள் என்பவர்கள் விசுவாசத்தோடு வாழ்பவர்கள், கடவுளின் மீது விசுவாசம் கொண்டவர்கள். எந்த சூழ்நிலை வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள், கவலைகள், வேதனைகள், துக்கங்கள், துயரங்கள் வந்தாலும் ஆண்டவர் மீது விசுவாசமோடு இருப்பவர்கள், ஆண்டவர் மீது நம்பிக்கையோடு இருப்பவர்கள் தான் நேர்மையாளர்கள். அமன்புக்குரியவர்களே, யோபு நேர்மையாளர் என்று அழைக்கப்பட்டார். மோசே நேர்மையாளர் என்று அழைக்கப்பட்டார். நோவா நேர்மையாளர் என்று அழைக்கப்பட்டார். ஆபிரகாம் நேர்மையாளர் என்று அழைக்கப்பட்டார். கடவுள் மீது தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு துன்பங்கள், துயரங்கள் வந்தாலும் கடவுள் மீது உள்ள விசுவாசம் அசைக்க முடியாததாய் இருக்க வேண்டும், ஆளப்பட வேண்டும். அது இன்னும் இன்னும் அதிகமாக வேண்டும். அதுதான் நேர்மையாளர்களுக்குரிய அடையாளம். அவர்களை ஆண்டவர் ஒருபோதும் மறக்க மாட்டார். அவர்கள் இழந்ததையெல்லாம் அவர் திருப்பி கொடுப்பார். அவர்கள் கஷ்டங்களை எல்லாம் நீக்குவார். அவர்கள் வேதனையெல்லாம் அவர் போக்குவார். அதுதான் கடவுளுடைய வார்த்தை நமக்கு இந்த நாளிலே சொல்லிக் கொடுக்கிறது.
எனவே நாம் வேதனைப்படுகிறோம், துக்கப்படுகிறோம், துயரப்படுகிறோம். ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை வைத்துமே நமது வாழ்க்கையிலே பல்வேறு விதமான துயரங்களை சந்திக்கிறோம் என்று நாம் அந்த துயரங்களை குறித்து நாம் வருத்தப்பட வேண்டாம். அந்த துயரங்களை குறித்து நாம் மனம் தளர்ந்து போக வேண்டாம். விசுவாசத்திலே நாம் குறைந்து விட வேண்டாம். காரணம், நமது விசுவாசத்திற்கு பலன் உண்டு, நமது நம்பிக்கைக்கு கைமாறு உண்டு. நாம் எவற்றையெல்லாம் இழந்தோமே, எவற்றையெல்லாம் நாம் இழந்திருக்கிறோமோ அவற்றையெல்லாம் ஆண்டவர் மீண்டும் நமக்கு தருவார். உடைந்து போன நம் உள்ளத்தை அவர் சுகப்படுத்துவார், அவர் கட்டுப்போடுவார், அவர் நம்மை ஆற்றுவார், அவர் நம்மை தேற்றுவார், நமது வாழ்வை அவர் மீண்டும் கட்டி எழுப்புவார். ஆனால் நாம் அவரிடத்திலே நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அவருடைய கரங்களிலே நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் பார்த்து கொள்வார். அவரிடத்தில் நான் இன்னும் அதிகமாய் நம்பிக்கையோடு இருப்பேன் என்ற அந்த விசுவாச அனுபவத்திலே இன்னும் ஆழமாய் நான் வளர வேண்டும். அம்மக்களே, இந்த விசுவாச வாழ்வை வளர்ப்பதற்கு நமக்கு உதவி செய்வது எது? கடவுளுடைய வார்த்தை. கடவுளுடைய வார்த்தை. இன்றைய நாளிலே ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவரின் கடவுளின் வார்த்தையை, இறை வார்த்தையை கேட்டு கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். இறை வார்த்தையை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் மக்கள் கூட்டத்தோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவரை பார்த்த ஒரு பெண்மணி, ஒரு தாய், இயேசுவின் தாயை பேறு பெற்றவர் என்று போற்றுகிறார். இயேசுவின் தாயை பேறு பெற்றவர் என்று போற்றுகிறார். உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர், உம் தாய் பேறு பெற்றவர். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் தாய் பேறு பெற்றவர், இயேசுவின் தாய் பேறு பெற்றவர். முதலில் எலிசபெத் தூய ஆவியால் நிறைந்து சொல்கிறார், நீர் பேறு பெற்றவர் என்று. இரண்டாவதாக இங்கு ஒரு தாய், உம் தாய் பேறு பெற்றவர் என்று அவர் உள்ள மகிழ்ந்து அவரும் ஆவியானவரால் நிறைந்து சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, அந்த தாய் எப்படி பேறு பெற்றவர் என்பதை ஆண்டவர் விளக்குகிறார். அந்த தாய், தன் தாய் எப்படி பேறு பெற்றவர் என்பவரை ஆண்டவர் அவர்களுக்கு சுட்டி காட்டுகிறார். இறை வார்த்தையை கடைபிடித்ததால் என் தாய் பேறு பெற்றவர், இறை வார்த்தையை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கு அவர் தன் தாயை உயர்த்துகிறார். அங்கு அவர் தன் தாயை உயர்த்துகிறார். அன்புக்குரியவர்களே, இறை வார்த்தையை கடைபிடிப்பதிலே, அதை வாழ்வாக்கியதிலே அன்னை மரியாளை தவிர இந்த உலகத்தில் ஒருவர் கூட இல்லை. அவரை போல முழுவதுமாக முழுவதுமாய் அந்த இறை வார்த்தையை அவர் கேட்பதோடு மட்டும் நின்று விடவில்லை, கடைபிடிப்பதோடு மட்டும் நின்று விடவில்லை, வாழ்வாக்கினார். இறை வார்த்தையாக வாழ்ந்தார். அந்த இறை வார்த்தையாக வாழ்ந்ததால் தான் அந்த இறை வார்த்தையை அவர் மனிதனாய் உருவெடுத்து நமக்கு இயேசுவாய் இந்த உலகத்திற்கு மீட்பராய் தந்தார். அவருக்கு உள்ளிருந்த இதயத்தில் இருந்த அந்த வார்த்தை தான் வயிற்றிலே கருவுருவானது. எனவேதான் வாக்கு மனிதராகி நம்மிடையே குடிகொண்டார் என்று யோவான் 1:18 வாசிக்கிறோம். வாக்கு மனிதரானார், வார்த்தை இறை வார்த்தை மனிதரானார். அந்த இறை வார்த்தை அன்னை மரியாளிடம் இருந்துதான் மனிதனாய் இந்த உலகத்திற்கு வந்தது. நாமும் இறை வார்த்தையை படிக்கிறோம், கேட்கிறோம், சிந்திக்கிறோம். ஆனால் இந்த இறை வார்த்தை இயேசுவாய் அதை நாம் கொடுக்கிறோமா? நமக்குள் இருக்கிற அந்த வார்த்தை இயேசுவாய் பிறருக்கு கொடுக்கிறோமா? இல்லையே. அன்னை மரியாள் மட்டும்தான் வார்த்தையை அவர் மனிதனாய், மாமிசமாய், சதையாய், இயேசுவாய் இந்த உலகத்திற்கு கொடுத்தார். எனவேதான் புனித அகுஸ்தினார் சொல்லுவார், அன்னை மரியா இறை வார்த்தையை தனது உதரத்திலே கருவுறு முன் உள்ளத்திலே கருவுற்றார்.
இறை வார்த்தையை, வார்த்தையான தேவனை தனது உதரத்திலே, தனது திருவயிற்றிலே அவர் கரு உருவாகும் என்பதற்காக தன் உள்ளத்திலே அவர் கருவுற்றார். அமர்வுக்குரியவர்களே, இதயத்திலே இறை வார்த்தையை சுமந்தார். அந்த இறை வார்த்தையை தன் இதயத்தில் சுமந்தார், எண்ணத்தில் சுமந்தார். தன்னுடைய திருவயிற்றிலே சுமர்ந்த பொழுது அது மனிதனாய் மாறியது. அமர்வுக்குரியவர்களே, எனவேதான் அன்னை மரியாள் லூக்கா நற்செய்தி 1:38 சொல்வார்கள், இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். இந்த வார்த்தையை முதலில் சொல்லியது அன்னை மரியாள். இரண்டாவது தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், தந்தையே உமது சித்தத்தின்படியே ஆகட்டும், உமக்கு விருப்பமானால் இத்துன்ப கடத்தை எடுத்தரும், இருந்தாலும் என் சித்தம் அல்ல உம் சித்தம். ஆனால் அன்னை மரியாளுடைய வார்த்தையை பாருங்கள், உம் வார்த்தையின்படியே, உம் சித்தத்தின்படியே எனக்கு ஆகட்டும். அது மட்டுமல்ல, நான் உமது அடிமை. இறை வார்த்தைக்கு தன்னை அடிமையாக்கி கொண்டவர் அன்னை மரியாள். இறை வார்த்தைக்கு தன்னை அடிமையாக்கி கொண்டவர் அன்னை மரியாள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை கேளுங்கள், எந்த ஒரு மனிதரும் இறைவார்த்தைக்கு தன்னை அடிமையாக நினைக்கவில்லை. நான் இறைவார்த்தையை அறிவிக்கிறேன், நான் ஒரு நற்செய்தியாளர், நான் ஒரு நற்செய்தி பணியாளர், நான் நற்செய்தி அறிவிக்கிறேன், நான் ஒரு போதகர், நான் ஒரு இறைவாக்கினர், நான் ஒரு பெரிய பாஸ்டர், நான் குணப்படுத்துகிறவர் என்று எல்லோரும் தன்னை பெருமைப்படுத்திக் கொள்கிறார்கள், தன்னை பெருமைப்படுத்திக் கொள்கிறார்கள். அன்னை மரியாளை குறித்து இழிவாக பேசுகிற அந்த மனிதர்கள் எல்லாம் தன்னை ஒரு பெரிய மனிதராய் காட்டிக் கொள்கிறார்கள். ஏதோ இறை வார்த்தையை படித்து விட்டோம், ஏதோ மனப்பாடம் செய்து விட்டோம். மனப்பாடம் செய்து வைத்திருப்பதல்ல பெருமைக்குரியது, அந்த இறை வார்த்தையை உள்ளுக்குள், இதயத்திற்குள், மனதிற்குள், உடலுக்குள் பதித்து வைத்திருப்பதுதான் பெருமை. அமர்வுக்குரியவர்களே, அன்னை மரியாளை விட இந்த உலகத்தில் இறை வார்த்தையின்படி வாழ்ந்தவர்கள், இறை வார்த்தையாகவே வாழ்ந்தவர்கள், அதற்கு தன்னை அடிமையாக்கினார்கள். இன்னைக்கு இந்த இறை வார்த்தையை போதிப்பதால் எல்லோரும் தன்னை உயர்த்தி கொள்கிறார்கள், எல்லோரும் தங்களை பெருமையானவராய் மாற்றிக்கொள்கிறார்கள். ஆனால் அன்னை மரியாளை பாருங்கள், இறை வார்த்தைக்காக தன்னை அடிமையாக்கினார், இறை வார்த்தைக்காக தன்னை பெருமையாய் நினைக்கவில்லை. இன்னைக்கு பாருங்க, எவ்வளவு 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 மனிதர்கள் அந்த இறை வார்த்தையை கையில் தூக்கி கொண்டு, நான் போதகர், நான் இறைவாக்கினர், நான் அற்புதங்கள் செய்கிறவர், அதிசயங்கள் செய்கிறவர், கடவுளால் விசேஷ வரம் பெற்றவர், கடவுளால் விசேஷ விதமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர். அன்புக்குரியவர்களே, இதுதான் நமக்கும் அன்னை மரியாளுக்கும் உள்ள வித்தியாசம். எனவேதான் தாய் திரு அவை அன்னை மரியாளை அவ்வளவு மேன்மையாய் உயர்த்தி வைத்திருக்கிறது. அன்னை மரியாளுக்கு இறைவார்த்தையை பொறுத்த அளவிலே எந்த மனிதரும் ஈடு இல்லை, இணை இல்லை, ஈடு இல்லை, இணை இல்லை. இறைவார்த்தையை போதிப்பதால் ஏதோ அன்னை மரியாளை விட பெரியவர்கள் என்று எவரும் நினைத்து விட முடியாது. எவரும் இல்லை, எவரும் அந்த அளவுக்கு வர முடியாது, உயர்ந்து விட முடியாது. உங்களிடத்திலே லட்சக்கணக்கிலே, கோடிக்கணக்கிலே கூட உங்கள் வார்த்தையை கேட்க மக்கள் வரலாம். நீங்கள் வார்த்தையை அறிவிக்கிற பொழுது அற்புதங்கள் நடக்கலாம். ஆவியிலே நிறைந்து நீங்கள் துதிக்கலாம். ஆவிக்குரியவர்கள் என்று உங்களையே நீங்கள் பிதற்றிக் கொள்ளலாம். ஆனால் அன்னை மரியாளுக்கு நீங்கள் ஒருபோதும் ஈடாக முடியாது. அன்புக்குரியவர்களே, பிரிந்து போன இந்த சபையினர் எவ்வளவு 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 மோசமாக, அது எவ்வளவு கீழ்த்தரமாக ஒரு சில வேளைகளில் அன்னை மரியாளை குறித்து பேசுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, எந்த மனிதரும் அன்னை மரியாளுக்கு ஈடாக முடியாது, இணையாக முடியாது. எனவேதான் அன்னை மரியாள் தன்னை வார்த்தைக்கு அடிமையாக்கினார், வார்த்தைக்கு அடிமையாக்கினார். வார்த்தையை வைத்து, வார்த்தையை போதிப்பதை வைத்து தங்களை பெரிதுபடுத்திக் கொள்கிற இந்த முட்டாள்தனமான உலகத்தின் மத்தியிலே அந்த வார்த்தைக்கு தன்னை அடிமையாக்கினார். அன்புக்குரியவர்களே, எனவேதான் அன்னை மரியாள் அவரது வாயிலிருந்து வருகின்ற அந்த வார்த்தை லூக்கா 1:48
தலைமுறை தலைமுறை எல்லாம் என்னை பேறு பெற்றவர் என்பர். எல்லா தலைமுறைகளும், எத்தனை தலைமுறைகள் வந்தாலும் அன்னை மரியாளை பேறு பெற்றவர் என்று எல்லா தலைமுறையும் போற்றும். அன்றிலிருந்து இன்று வரை இன்னும் வரப்போகிற தலைமுறைகள் எல்லாம் அன்னை மரியாளை பேறு பெற்றவர், பேறு பெற்றவர், பேறு பெற்றவர் என்று போற்றும். இது ஆவியானவர் வெளிப்படுத்திய ஒரு உண்மை. ஆவியானவர் வெளிப்படுத்திய ஒரு உண்மை. லூக்கா நற்செய்தி 1:45 எலிசபெத்து முற்றிலும் தூய ஆவியினால் நிரப்பப்பட்டார். எலிசபெத்து முற்றிலும் தூய ஆவியால் நிரப்பப்பட்டு இறைவனினுடைய தாய் என்னிடத்திலே வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி என்று சொல்லிவிட்டு அவர் தூய ஆவியின் வல்லமையால் நிரம்பியவராய் சொல்கிறார், மரியே நீர் பேறு பெற்றவர், ஏனென்றால் கடவுளின் வார்த்தையை நீர் நம்பினதால் பேறு பெற்றவர், இறை வார்த்தையை நம்பியதால் நீர் பேறு பெற்றவர். அன்னை மரியாள் ஏன் பேறு பெற்றவர்? ஏன் தலைமுறையெல்லாம் அன்னை மரியாளை பேறு பெற்றவர் என்று சொன்னோம்? கடவுளின் வார்த்தையை அவர் நம்பினார். தூய ஆவி வெளிப்படுத்துகிற அன்னை மரியாளை குறித்த ஒரு உண்மையை, சத்தியத்தை பாருங்கள், சத்தியத்தை பாருங்கள். இதெல்லாம் பிரிந்த சகோதரர்களுக்கு அன்னை மரியாளை அவரை குறித்து பேசாதவர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அவர்கள் வெறுமனே வெளிப்படையான ஒரு விசுவாசத்தில் ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்கள். உண்மையிலே தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் எவரும் அன்னை மரியாளை குறை சொல்ல மாட்டார்கள். அன்னை மரியிடத்திலே ஜெபிக்காமல் அவருடைய பரிந்துரையை நாடாமல் இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார், இறை வார்த்தையை நீ நம்பியதால் பேறு பெற்றவர். லூக்கா நற்செய்தியை நாம் பார்த்தோம் என்றால் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் அன்னை மரியாள் தன் உள்ளத்திலே இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். ஆண்டவரை காணிக்கையாக ஒப்புக் கொடுக்க போகிறார். எனவே சிமியோன் அங்கு இறைவாக்கு உரைக்கிறார். இறைவாக்கு உரைத்தவுடன் அங்கு வாசிக்கிறோம், இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் அன்னை மரியாள் தன் உள்ளத்திலே இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். ஆண்டவர் இயேசு ஆலயத்திலே காணாமல் போகிறார். ஏன் இப்படி செய்தாய்? உன் தந்தையும் நானும் உம்மை தேடிக்கொண்டிருந்தோமே என்று சொன்ன பொழுது, நான் என் தந்தையின் இல்லத்தில் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா என்று சொன்னவுடன் அங்கு லூக்கா எழுதுகிறார், இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் அன்னை மரியாள் தன் உள்ளத்திலே இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். இறை வார்த்தையை இதயத்திலே பதித்து வைத்திருந்து, எண்ணத்திலே பதித்து வைத்திருந்தார், சிந்தித்து கொண்டிருந்தார், அதை வாழ்வாக்கினார், அதை கருவாக்கினார். அன்னை மரியாள் உள்ளத்தில் எண்ணத்தில் இருந்த அந்த வார்த்தை தான் உடலிலே கருவாய் மாறியது. அப்ப இறை வார்த்தை இயேசுவாய் மாற வேண்டும் என்றால், அந்த இறை வார்த்தைக்கு நம்மை அடிமையாக்க வேண்டும். அந்த இறை வார்த்தைக்கு நம்மை அடிமைகளாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இறை வார்த்தையின்படி நாம் வாழ்வோம். நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். யாக்கோப்பு சொல்வதைப் போல, இதோ உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். யாக்கோப்பு 1:22 வாசிக்கிறோம், உங்களையே நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். அன்புக்குரியவர்களே, கடவுளின் வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள், அதன்படி நடக்கிறவர்களாயிருங்கள். கடவுளின் வார்த்தையை போதிப்பதால் நாம் பெரியவர்கள் அல்ல, நாம் ஆவியில் நிறைந்து ஜெபிப்பதால் பெரியவர்கள் அல்ல, நம்மையே நாம் இறைவாக்கினர் என்று அழைத்துக் கொள்வதால், பாஸ்டர் என்று அழைத்துக் கொள்வதால், விசேஷ வரம் பெற்றவர் என்று அழைத்துக் கொள்வதால், இறைவாக்கினர் என்று அழைத்துக் கொள்வதால் பெரியவர்கள் அல்ல. எத்தனையோ பேர் போட்டுக்கிறாங்க இறைவாக்கினர், ப்ராஃபட், பாஸ்டர். அன்புக்குரியவர்களே, யோவானிலே இறைவாக்குகள் முடிந்துவிட்டது. The last prophet is the Baptist, John the Baptist. அதற்கு அப்புறம் இறைவாக்கினர்கள் இல்லை. இன்னைக்கு அது கூட தெரியாத எத்தனை நற்செய்தி அறிவிப்பவர்கள் அவங்க போட்டுக்கிறாங்க இறைவாக்கினர், the prophet, brother, pastor. அதுவே முதலிலே போலி.
இயேசுவிலே எல்லா இறைவாக்குகளும் நிறைவானது. அப்படி உங்களை நீங்கள் இறைவாக்கினர் என்று அழைத்துக் கொண்டால், உங்களை நீங்கள் போதகர் என்று அழைத்துக் கொண்டால், நீங்கள் இன்னும் இயேசுவினுடைய மீட்பிற்குள் வரவில்லை. நீங்கள் இன்னும் பழைய ஏற்பாட்டிலேயே உட்கார்ந்துருக்கீங்க. உங்களுக்கு இயேசு இன்னும் வரவில்லை. உங்களை பொறுத்த மட்டில் நீங்கள் யூதர்கள். உங்களை பொறுத்த மட்டில் நீங்கள் இன்னும் யூதர்களை, யூத இனத்தை, யூத நம்பிக்கையை சார்ந்தவர்கள் தான். உங்களுக்கு இயேசுவின் உயிர்ப்பு என்பது இல்லை, இயேசுவின் மரணம் என்பது இல்லை, இயேசுவினுடைய பாடுகள் என்பது இல்லை. ஏன்னா நீங்கள் இன்னும் பழைய ஏற்பாட்டிலேயே யூதர்களாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறீர்கள். யூதர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த யூதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை பின்பற்றி செல்கிற என் பிள்ளைகளே, யோசித்து பாருங்கள். அன்னை மரியாள் இறை வார்த்தைக்கு தன்னை அடிமையாக்கினார். இறை வார்த்தையை நாம் அன்னை மரியாளைப் போல வாழ கற்றுக்கொள்ளுவோம். அன்னை மரியாளைப் போல இதயத்திலே சிந்தித்து எண்ணத்திலே இருத்தி நாம் நம்மையே இறை வார்த்தைக்கு அடிமையாக்குவோம். அப்பொழுது நாமும் அன்னை மரியாள் அவருடைய அந்த மகிமையிலே, மாட்சிமையிலே நாமும் பங்கு பெறுவோம். அந்த தாய் அன்னை மரியாள் என்றென்றும் நமக்காய் பரிந்துரைப்பதற்காக அவர் நமக்கு கொடுத்த அந்த திருச்செபமாலையை ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். ஜெபமாலையினுடைய அதிசயங்களை, அற்புதங்களை, அந்த ஜெபமாலையை ஜெபிக்கின்ற பொழுது அதனால் கிடைக்கின்ற அந்த நன்மைகளை நாம் ஒருபோதும் நமது கற்பனையில் கூட நினைத்து பார்க்க முடியாது என்று பேராயர் குல்டன்ஷின் சொல்லுவார். அன்புக்குரியவர்களே, இறை வார்த்தையின்படி வாழ்வோம், இறை வார்த்தையை வாழ்வாக்குவோம், இறைவனிலே நாம் சங்கமமாவோம். ஆமென். இதை நான் பெறுவேன் இறைவா, இதயத்தின் அன்பிற்கீடாக. எதை நான் தருவேன் இறைவா, குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா, குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா, கரையாம் பாவத்தை நீக்கிடவே, கரையாம் பாவத்தை நீக்கிடவே, நீ கல்வாரி மலையில் இறந்தாயோ, இறந்தாயோ. எதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பிற்கீடாக. எதை நான் தருவேன் இறைவா. சகோதர சகோதரி, என்னுடையதும் உங்களுடையமான புனித பலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாற்றிக்காகவும் தம நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கை நீட்டி இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகிறோம். உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடும் இப்பணியால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியினால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது:
தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகம் மன்னகம் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருவோர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரை நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒன்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென அமைத்த ஆழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் மோட்சராட்சன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திடணும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியில் ஏற்றிடணும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் தாயுமான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரம் வருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்தோம். கிறிஸ்துவின் அமைதி
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் பிரார்த்தனை சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருளுடையாளத்தால் புத்துணர்வும் ஊட்டமும் பெறுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். இறைவனுடைய அன்பிலும் அன்னை மரியின் பரிந்துரையிலும் பராமரிப்பில் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நம் வாழ்வில் தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. அமலோற்பவியே அருள் நீரை தாய் வாழ்க வாழ்க. மாசரு கண்ணி மாபரன் தாய் வாழ்க வாழ்க. அமலோற்பவியே அருள் நீரை தாய் வாழ்க வாழ்க. மாசரு கண்ணியே மாபரன் தாயே வாழ்க வாழ்க. வாழ்க தாயே வாழ்க நீயே வாழ்க